இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ணி தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரத்னாவும் வீராவும் வந்துட்டு பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா பேசாமல் நம்ம வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி போயிடலாமா, சேர் ஆட்டோனா 80 ரூபா, இதுனா 40 ரூபா, போங்கக்கா அப்படின்னு சொல்ல, ஏண்டி உன்னால் செத்த நேரம் பொறுக்க முடியாதான், ஆட்டோ வந்ததுக்கப்புறம் அதிலே போவோம், 40 ரூபா மிச்சம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுங்க பேசிக்கிட்டு இருக்க. திடீர்னு வந்துட்டு கனி கால் பண்ணுறாங்க. ரத்னா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு நீ என்ன கொஞ்ச நேரம் கூட உனக்கு பசி பொறுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா, திடீர்னு ஒரு பொம்பளை வந்திருக்குக்கா, வீட்டுக்கு வெளியில இருக்கு, நான் கதவு பூட்டிட்டேன், நீ கனி தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தண்ணி எல்லாம் கேட்டாங்க, நான் எதுவுமே கொடுக்காம கதவு பூட்டிட்டேன்க்கா, அந்த கன்னியாகுமரி பொம்பளையா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்ல. என்ன இது அவங்க மறுபடியும் வந்துட்டாங்களா, வேற ஆள் அமுச்சு வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்ல. நீ பயப்படாம இரு, நாங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வீரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு விறுவிறுன்னு பர்னிக்கு தான் கால் பண்ணுறாங்க. பர்னி அந்த திகம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, திடீர்னு வந்துட்டு கனிக்கிட்ட யாரோ வந்து நீ கனி தானே தண்ணி கொடு அப்படி இப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்களாம், வீட்டுக்குள்ளெல்லாம் நுழைய பார்க்காங்களாம், கனி ரொம்ப பயத்தில் இருக்கா, உடனே வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்ல. அப்படியா அந்த கன்னியாகுமரி பொம்பளை அப்படின்னு கேட்க, இல்லை அவள் இல்லையா வேற யாரோ அப்படின்னு சொல்ல. அவள் தான் வேற யாராவது அமுச்சு விட்டுருப்பா, சரி சரி இரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பரணி வந்துட்டு சண்முகத்துக்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க, உடனே வீட்டுக்கு போனால் அவசரவா அப்படின்னு சொல்ல. இல்லை ஒரு வேலையாக வெளியில் போய்கிட்டு இருக்கேன், செத்த நேரம் கழிச்சு வரவா அப்படின்னு சொல்ல. உடனே போன வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரணி திட்ட. இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கூப்பிட்றதுக்காக சண்முகம் போய்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. சுடாமணி அவங்க வெளியில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அம்மா கனி கதவை தரமா, ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணியாவது கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் யார் ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லிடுறாங்க. சுடாமணி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கவலையாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு ரத்னாவும் வீராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, நான் தான் அம்மான்னு தெரிஞ்சால் என்னை கட்டி பிடிச்சி அழ போகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலக்கத்தோட, நான் வந்து சுடாமணி அப்படின்னு சொல்ல, அவங்கள பற்றிலாம் பேசாதீங்க, அவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல. உங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களே எங்களுக்கு தெரியாதுன்னு ஆயிடுச்சு, அவங்களோட சொந்தக்காரங்களா நீங்கள் எதுக்கு, அவங்களாம் எங்களுக்கு தேவை கிடையாது, இல்லை உங்களோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிடுறாங்க. சுடாமணி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க வந்துட்டு எங்களுக்கு தேவையே கிடையாது, இனிமேல் பெற்று போட்டால் மட்டும் அம்மா ஆயிடுமா, என்னோட கல்யாணம் அவங்களால தான் நினைச்சு நாங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களால எவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, ஓடி போனவங்களாவே இருக்கட்டும், இல்லை செத்துட்டாங்கன்னு கூட நினச்சிக்கிறோம், அவங்க உயிரோட இல்லைங்க அப்படின்னு சொல்ல. சூடாமணி ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வேற யாராக இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பசியாத்திருப்போம், ஆனால் அவங்களோட தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்காக இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்ல. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனி வெளியில் ஓடியாந்து ரத்னா வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல பிள்ளை எவ்வளோ பயந்துருக்குன்னு, ஒழுங்கா இங்கேருந்து போயிடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறதுக்காக வர்றாங்க. போயிருங்கன்னா போயிருங்க அப்படின்னு சொல்ல. ரொம்ப தாகமாக இருக்குது, தொண்டெல்லாம் வறண்டு போய் கிடக்கு, தண்ணியாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்ல. 3 பேரும் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. என் பிள்ளைகளை கண்குளிர பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும், நான் திருப்பி வந்த இடத்துலக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வீட்டை பார்த்துட்டு சோகமாக கிளம்புறாங்க. அந்த திக்க வந்துட்டு பரணி வெயிட் பண்ணிட்டு இருக்க. சண்முகம் அந்த இடத்துக்கு வர்றாங்க. நீ இவ்வளோ நேரம் தான் ஆடி அசைஞ்சு வருவியா அப்படின்னு சொல்ல. எதுக்கு அதை சொல்லு அப்படின்னு சொன்னதுமே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ ஒருவேளை அந்த கன்னியாகுமரி பொம்பளை தான் வந்திருப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப போகிற நேரத்தில் திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஜெயிலரம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்க ஜெயிலரம்மா அப்படின்னு சொல்ல. உங்கள் அம்மாவுக்கு பரோல் கிடச்சிச்சு அப்படின்றாங்க. ஐயோ ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க, நான் கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்ல. நான் காலையிலே சுடாமணியை கையில் காசு கொடுத்து அமுச்சு விட்டனே அப்படின்னு சொல்ல. இவங்க வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்படியா, அப்போ வந்தது வந்துட்டு நம்ம அம்மா தான் போல அப்படின்னு நினச்சிட்டு சரிங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னோட சொந்த ரிஸ்கில் தான் நான் அமுச்சு விட்டுருக்கேன், உங்கள் கையில் பரோல் பேப்பர் இருக்குது, அதிலே டேட் இருக்குது, அதுக்குள்ளே திருப்பி வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். இந்த திக்க பரணிக்கிட்ட சண்முகம் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ வா உடனே போய் அத்தையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வர்றாங்க. வீட்டுக்கு வந்து எங்க அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, யார் அந்த பொம்பளையா, அவங்கள நாங்கள் தான் அப்பயே அமுச்சு விட்டோமே அப்படின்னு சொல்ல. கனி சொல்கிறாங்க, அண்ணே தண்ணி கூட கேட்டாங்கண்ணே, நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணி தானே சொல்லியிருக்காங்க யாராவது தெரியாத ஆளுங்க வந்து எதனால கேட்டால் கொடுக்கக்கூடாதுன்னு, அதானே நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. பரணி வந்துட்டு ஐயோ எந்த நேரத்தில் எது செய்வீங்கன்னு தெரியாமல் போச்சு இந்த முட்டா பீஸுகளை வச்சுக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஐயோ அவங்கள உனக்கு தெரியலையாடி அப்படின்னு சொல்லிட்டு பரணி கேட்குறாங்க. சொந்த அம்மாவே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அவங்களோட ஃப்ரெண்டு எப்படி எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதெல்லாம் ஞாபகம் இல்லை, கனியை பாரு இப்போ தான் நிம்மதியாக இருக்கா, அவங்க வந்ததுலேருந்து ஒரே பதட்டத்தில் இருந்தா அப்படின்னு சொல்ல. இந்த நேரத்தில் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்துட்டு குழப்பத்தில் இருக்காரு சண்முகம். பரணி வந்துட்டு ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இடத்துல சங்கரபாண்டி கையால் இருக்கார் இல்லையா மீசகர், அவர் வந்துடுறாரு. வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு மாத்திரை தீர்ந்து போயிச்சான், அது மட்டும் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்ல. அதை நான் அம்மா கிட்டே கொடுத்து விட்டுக்கிறேன், ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்கள தேர்றதுக்காக போயிடுறாங்க. இந்த திக்கம் தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல. எடி வீரா அந்த விளக்கமாக இருக்குது, அதை வேணா எடு நாள் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் வேணாமா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்
ஒரே ஓட்ட ஓடிடுறாரு. இங்கிட்டு போய் வந்துட்டு சண்முகமும் பரணியும் வந்துட்டு மாற்றி மாற்றி தேடுறாங்க அவங்க அம்மாவை. அவங்க வந்துட்டு எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியல. இவங்க தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்க அந்தத்திக்க வந்துட்டு சூடாமணி அந்த திருச்செந்தூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்லாம் எழுதியிருக்கு. போர்டு வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் எழுதியிருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண மாணிக்கே வந்துட்டு அதெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. இனிமேல் இந்த ஊர்த்திக்கு நம்ம எப்போ வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டு அந்த பக்கம் இருந்து இப்படியே போகிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சண்முகமும் பரணியும் ஒரு முக்கில் வளையிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே சைடு வந்துட்டு இவங்க முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு முக்காடு போட்டுட்டு கிளம்புறாங்க. இவர்கள் இருவரும் மீட் பண்ணிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்த வர எபிசோடில் தான் தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.